பாருங்க ஆறுமுக கையை வச்சா தூள் சொன்னேன். அது எப்படி? அது கந்த புராணம். கந்த புராணம்? ஆமா. ஏண்டா கந்த புராணத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திருச்செந்தூர்ல எம்பெருமான் முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்கிறார். ஆமா. அந்த சூரபதுமனுக்கு அருவா மீசை கொடுவா பார்வை. ஆறுமுகம் கையை வச்சா தூள் என்றால் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் விடலாம். அதைதான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கையை வச்சா தூள்ல. சரி, ஆனா இப்படியெல்லாம் அடுத்து இன்னொரு கவி சொன்னில்ல, இங்க வா, அதுக்கு என்ன விளக்கம்? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா, அதுக்கு என்ன விளக்கம்? அண்டம் என்றால் பறந்து கிடக்கின்றது உலகம். ஆமா. இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காப்பது முத்தொழிலுக்கு முதல்வனான எம்பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு 2 மனைவி, தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சுருக்கி அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா. அடுத்து ஒரு பாட்டு பண்ணிடல, ஆழ்தோட்ட பூபதி. அதான் என்ன? 56 தேசத்தை ஹரிச்சந்திர மன்னன் ஆளும் பொழுது ஆழ்தோட்ட பூபதி, பூபதினா மன்னன். 56 தேசங்களையும் ஆளும்போது ஆழ்தோட்ட பூபதி. அந்த நினைப்பு போயிடப்படாது. திருப்பி அவர் நாடு நகரம் எல்லாம் இழந்து சுடுகாட்டிலே வந்து பிணமேறிக்கும் போது இங்கே அமரர் தோட்ட பூபதி. மாரியா? சரி சரி, ஆள் தோட்ட பூபதி அமரர் தோட்ட பூபதி. சரியா போச்சா? சரி, அடுத்ததா கடைசியா அப்பா எல்லாத்தையும் நானே விளக்கம் சொல்ல முடியுமா? இல்லை, நீ தானே சொன்ன. ஏன் வாயில இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன். நீ தானே சொன்ன. நானே சொன்னேன். அது என்ன? நான் எவ்வளோ தான் யோசிக்க முடியும்? யோசிச்சா மண்டை முடிச்சு மனசெல்லாம் ஒட்டி போச்சு. சரி, அந்த கடைசியாக அவனுக்கு தெரியல. அது என்ன? என்னண்ணே? ஐயோ, கிண்ணத்தை பற்றி அன்னத்தை பார்த்தியவா? அண்ணன் கேட்டதுக்காக எந்த நேரமும் அதுலேயே அண்ணனை பார்த்தியா அப்பத்தை கேட்டீங்கன்னா பட்டினத்தார் வரலாறு. சரி, பட்டினத்தார் அன்னைக்கே 9 கோடி சொத்துக்கு அதிபதி. ஏன்னா நவகோடி நாராயணன் ஒரு பேர் கொண்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மகன் மருதபாலனு. ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. அவர் பிள்ளை இல்லைன்னு வேண்டும் பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த வீட்டில் இத்தனை பிள்ளை இருக்குது, அதில் இந்த பிள்ளை நீ பிள்ளைய எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. கொண்டு வந்து அந்த பிள்ளையை வளர்க்குறாரு. அந்த பிள்ளைக்கு பேர் மருதபாலன் பேர் வைக்கிறாரு. அந்த குழந்தையை கொண்டு போய் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு. போன பிள்ளைகள் எல்லாம் பொன்பொருள் கொண்டு வந்தது. ஆனால் இவரது மகன் மருதவாணன் மட்டும் சாணி விராட்டி கொண்டாந்து வீட்டில் வைக்கிறான். இதை பார்த்து கோவப்பட்ட பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு, அந்த சாணி விராட்டி ஓங்கி அடித்து உடைச்சார்ல, அதுலேருந்து நவரத்னங்கள் வந்ததான். அப்போத்தான் அந்த நவரத்னம் வரும்போது அது பக்கத்தில் கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தை அடித்து பார்க்குறாரு. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. அப்படின்னா காது அந்து போன ஊசி கூட நீ இறந்து போயிட்டா அவனுக்கு பயன்படாது அப்படின்னு அப்பனுக்கு உணர்த்தோன்னு. இதை உணர்ந்த பட்டினத்தார் சொத்து பத்தெல்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏழை மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு அவர் பிறந்த அந்த ஊர்லேயே பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு சாமியாரை போய். இதை ஏற்க மனம் இல்லை உங்கள் அக்காவுக்கு. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன கதை சரிதான். ஏற்க மனம் இல்லாத அக்கா என்ன பண்ணாங்க? தம்பியை கொல்லணும் திட்டம் போடுது. அந்த ஊருக்குள்ள இருக்க சின்ன சின்ன பயலெல்லாம் கூப்பிட்டு, சரி அண்ணனை பாத்தியா, அண்ணனை பாத்தியா, அதான் அண்ணனை பாத்தியா, கொல்றதுக்கு கேட்குது அண்ணனை பாத்தியா. அப்பத்தை கேட்டியா? அக்கா வீட்டுக்கு வராரு, பசிக்குதுன்னு அப்போ கேட்குறாரு. உடனே அதான் அப்பத்தை கேட்டியா? அவங்க அக்கா விஷத்தை தடவி கொடுக்குறாங்க அந்த அப்பத்தில். இதை உணர்ந்த பட்டினத்தார் தன்வினியை தன்னை சுரு ஓட்டப்பம் வீட்டை சுருன்னு சொல்லி வீட்டில் விட்டு எரிஞ்சிட்டாரு. வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது. அதை பார்த்து இவர் சிரிக்கிறாரு. நான் போட்ட நெருப்பு, அதான் அண்ணனை பார்த்தியே அப்பத்தை கேட்டியே நான். இதெல்லாம் கவி ஏண்டா ஏண்டாமா எவ்வளோ சிரமம். சரி, என்ன இவ்வளோ கேள்வி கேட்டில்ல, உங்களை நான் கேட்குறேன். என்ன கேட்க போகிறேன்? திருமணம் பண்ணும்போது 3 முடிச்சு போடுறோம் மாங்கல்யத்துக்கு. ஆமாம், அந்த 3 முடிச்சு ஏன் போடுறோம்? அது நல்ல விஷயம். நல்ல இப்போ தான் நீ நல்ல பேச்சுக்கு வந்திருக்க. அதாவது ஒரு திருமணம் நடக்கணும் என்றால் மாங்கல்யம் கட்டணும். மஞ்சள் கயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 முடிச்சு போடுவாங்க. இன்னைக்கு யாரும் மஞ்சள் கயிற்றில் தாலி கட்டுறோம்? அதை சொல்லு. அன்னைக்கு 21 நூலை ஒன்றா கோத்து முனை முறியாத மஞ்சள் அதில் கட்டி மஞ்சளை தடவி தாலி கட்டுனாங்க. அது நம் பண்பாடு. என்னைக்கு தங்க சங்கிலியில் தாலியை போட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தமிழகத்தில் உலகத்தில் பாதி பெண்களுக்கு ஒரு பக்கம் மாறுமுகம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? பெண்கள் குளிக்கும் போது முகத்தில் மஞ்சள் தேய்ச்சி அந்த மஞ்சள் கயிற்றுல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. அதை நுகர்ந்து அருகில் படுத்து கிடந்த கணவனுக்கு வியாதி வரல. அதை நுகர்ந்து தாயிடம் பால் குடித்த இன்னும் குழந்தைக்கு வியாதி வரல. இன்னைக்கு தங்கத்தில் தாலி போட்டோமோ அட்வைஸ் பண்ணிட்டான், மார்பக புற்றுநோய்.
வந்துருச்சா? வந்துருச்சுல்ல. கொரோனா வந்தோன்னே என்ன ஒன்று எல்லாம் வீட்டு வாசலில் வேப்பங்கூடையும் மஞ்சளையும் தந்து வச்சான், கிருமி நாசினி. அப்போ எவ்வளோ இது இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்த மருத்துவத்துக்கு நிகர் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 3 முடிச்சு அப்போ ஏன் இந்த 3 முடிச்ச போடுறாங்கன்னா, முடிச்சு யார் போடுவான்னா அந்த ஆண் மகன் போடுவான். ஆமாம். இப்போ நீ போறேன்னு வச்சுக்கோமே, ஆமாம், நீ என்ன சொல்லுவனா, இன்று முதல் நீ எனக்கு சொந்தமானவள். எப்படி? இன்று முதல் நீ எனக்கு சொந்தமானவள். ஆக என்னுடைய மானத்துக்கும் என்னுடைய எல்லாத்துக்கும் நீ கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு முடிச்ச நீ போட்டுரு. அடுத்து 2வது முடிச்சு யார் போடுவா தெரியுமா? யாரு? அக்கா தங்கச்சி. உன்னோட அக்காவோ தங்கச்சியோ யாராச்சும் ஒரு ஆள் போடுவாங்க. என்ன சொல்லி போடுவான்னா, உன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துட்ட, இன்று முதல் இந்த புகுந்த வீட்டுடைய மானம், பாரம்பரியம், கௌரவம் எல்லாமே உன் கையில் இருக்கு. ஆக பிறந்த வீட்டோட பெருமையை பேசாம புகுந்த வீட்டுக்கு பெருமையை சேர்க்க வழியை பாரு அப்படின்னு. அடுத்து 3வதா என்ன போடுறாங்க, இங்க இருக்கக்கூடிய மாமன் மாமியார் எல்லாமே உன் கையில தான். இந்த குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்தோடனே சாவியை கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நீ தான் அப்படின்னு 3வது முடிச்சையும் போட்டு தனக்கு சொந்தமானவளாக முழுமையாக மாற்றுகிறாங்க. இதுதான் உண்மை. கிடையாது, கிடையவே கிடையாது. என்ன கிடையாதுன்னா நான் சொல்லவா? சொல்லு. 3 முடிச்சு போடுறான். ஏன் போடுறான்? ஏன் முடிச்சு போனவன மாமியால கொன்னுப்புடு. சண்டால பாவி. 2வது முடிச்சு நாத்தினால வீட்டு பக்கம் வர விடாத. 3வது முடிச்சு அண்ணன் தம்பியை கடைசி வர ஒன்றும் சிற விடாத. எப்படியெல்லாம் யோசிக்கிற படுற நீ? ஐயா, இன்னைக்கு நாட்டில் நடக்குது. அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோம்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க. இன்னைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பொருத்தம் பார்க்க வேண்டாம். சரி, பொண்ணுக்கு மாமியாளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். பொண்ணுக்கு மாமியாளுக்கு பார்க்கணும். இது சேர்ந்து இருக்குங்களா இல்லை சாணி சட்டியை போட்டு உடச்சிக்குங்களா அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். சில விளக்கேற்றி வீட்டுக்கு அழைத்து போகிறோமே, ஏன் அந்த பெண் விளக்கேற்றி வீட்டுக்கு கூட்டி போகிறோம்? ஒரு பெண் வந்த நேரம் இந்த வீடு நல்ல முறையில் இருக்கணும். அதாவது இருண்ட நிலத்தை இருண்டு போயிருச்சுன்னா என்ன வேணும்? ஒளி வேணும். ஆமாம். இந்த ஒளி வந்த உடனே இந்த இருள் போய் என்ன வரும்? வெளிச்சம் தரும். அந்த வெளிச்சம் எப்படி வருகிறதோ அதே போன்று இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல நேரம் விடிவு காலம் வரணும் அப்படின்னு. அது காலம் கிடையாது. அப்புறம் நீ ஏத்துற நெருப்பு இந்த வீடே பிடிச்சி எரியாம நீ தான் பாத்துக்கணும். அப்படின்னு பார்த்தா ஐயா, இன்னைக்கு ரொம்ப இடத்துல நடக்குது. ஒரு சில இடங்களில் நடக்கிறத சுட்டி காட்டு. திருமணமான ஒரு பொம்பளை பிள்ளை காலைல எந்திரிச்சு உடனே என்ன செய்யணும் தெரியுமா? திருமணமான அப்படி இல்லையா, நல்ல விஷயங்களை பேசணுமியா. திருமணமான பெண் காலையில முதல்ல எந்திரிச்சு என்ன பண்ணணும்? தன்னை கட்டிய கணவனுடைய கால்களை தொட்டு கண்ணு. என்னடா என்னடா சொல்ல விட மாட்டேங்கிற? எங்கன்னா பூலோகத்துலதான் காலைல எந்திரிச்சோட புரிஞ்சருக்கு ஒரு தள்ளி பழகிட்டு ஐயா மாங்கலியத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கணுமே. எங்க மாங்கலிய கழுத்துல இருக்குது. அப்புறம் தூங்கும் போது குத்துச்சுன்னு கலட்டி ஆணில ஓட்டுறது. அட சண்டா, ஆணி புரிச்சலாம் அவன் புரிச்சலாம் தெரியல. நாராயணா நாராயணா, அந்த மாதிரிதான் பெரும் கொடுமையெல்லாம் நடக்குது நம்ம நாட்டில். ஐயா, இது அப்படிப்பட்ட உலகமா? எங்க எதுக்காக சொல்லணும்னா, எங்க ஊர்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. சரி, அவர் இறந்தப்ப சங்கு ஊதுனாங்க. இந்த மாதிரி தான் அவர் இறந்து போயிட்டாரு. இறந்தோன்னா அவரோட உடம்பை கொண்டு போய் அவர் சாமியாடி. சரி, சாமியாடி அப்படின்னா அவரை கொண்டு போய் நம்ம பகுதியில சாமியாடியை எரிக்க மாட்டாங்க, மண்ணை தோண்டி புதைச்சிருவாங்க. சரி, மண்ணை தோண்டி புதைச்சி அவருக்கு சமாதி கட்டியாச்சு. சரி, சமாதி கட்டினா அவர் பொண்டாட்டி போய் அந்த சமாதியில் உட்காந்து விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் எனக்கு அது ஆச்சரியம். என்னடா இந்த காலத்துலையும் இப்படி ஒரு பெண்ணா, தர்ம பத்தினி அப்படின்னு நம்ம காலில் போய் விழுந்து, அம்மா இந்த அம்மா கழிவுக கண்ணகி, புருஷன் செத்து மண்ணுக்குள்ள கொண்டே புதைச்சாச்சு, புதைச்சு சமாதி கட்டியாச்சு. அந்த சமாதியில் புருஷனுக்கு வேர்க்குவேன்னு வீசிறியே, பத்தினி தெய்வமேன்னு அது சொல்லுது. அட ஓடாங்கிட்டு அவன் ஜாங்கும்போது சொன்னேன், என் கல்லறை காயிற வரைக்கும் பார்த்து நீ வேற ஒருத்தனை பார்க்காம இருந்தேன், இது எப்போ ஆயிரது நான் போறதுன்னுச்சு. உன் முகரைய பாரு, முகரைய பரதேசி பல. ஐயா என்ன பச்சு பேசுறேன்? அந்த பொம்பளை சொன்னதை நான் சொன்னேன் சாமி. சொன்னிச்சு உன்னிட்ட பொம்பளை. அப்போ யார் நீங்க? மேலோகவாசி. பேரு? என் பெயர் நாரதன். நாரதா? டேய் வந்திருக்கேன். நாரதன். சரி சரி சரி, கழகப்பிரியன் நாரதன் என்னுடைய நாமம். ஓ, கலக்கி சாப்பிட்டுருவிய? நான் தான் கலக்கல் பிரியர். ஆமாங்க, நாரதர். நான் நம்பணும். என்ன நம்பணும்னா இப்போ என்ன? நீங்க நாரதர் இல்லை. என்ன இவ்வளவு நேரம்? நீங்க யாரு நான் சொல்லவா? யாரு? செட்டி நாட்டு சமயக்காரர். வாயை பிடிச்சி கிழிச்சு போடு எங்களுக்கு. மரியாதையா பேசு. ஏங்க என்ன சமயக்காரனா என்னை பார்த்தா உனக்கு என்ன ஏளனமா தெரியுதா? ஆமா, இந்த மடியில் அரியரண்டை எடுக்கிறீங்க. ஏய், இதுக்கு பேர் மகதையாள். நீ ஏன் மதுனியால கட்டிட்டு இருக்கீங்க? மகதை மகதை அது கையில் வச்சிருக்கிறது.
சத்தத்தால கட்டை. அது சத்தத்தால கட்டை இல்ல, வேற சர்ப்பத்துக்கு எலும்புச்சம்பளம் புளிற கட்டை. ஆயில வச்சு குத்தி. இதுக்கு பேரு சத்தத்தால கட்டை. நாராயணா என்னும் பாராயணம். அடேங்கப்பா கருவி. நல்ல மாட்டுக்கு காயடிப்பீங்க போல. வாயை உடச்சு விட்டுண்டா உன்னைய. அது சரி, அது சரி, சரி, கோச்சிக்கிறாரியே. நீங்க தான் நாரதரா? கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? எங்க அப்பா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மேலாகுளத்துல நாரதர் ஒருத்தர் இருக்காரு. அப்படி பெருமையா பேசியா? நல்ல விஷயமா பேசு. நாரதர் எங்க விட்டு கால வச்சாலும் பெருமையா சொல்லு. அந்த குடும்பம் அதோட நாசக்கரையா போயிடும். இப்பதானடா உன்னைய பெருமையா சொல்லுன்னு சொன்னேன். எங்க அப்பா தான் சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு உங்க அப்பா? அந்த யானை பழத்தை கொண்டே கொடுத்தீங்களாம்ல. யானை பழமா? அது ஞான பழம். அந்த யானை பழத்தை கொடுத்து ஞானம். யானை ஞானம். யானை. புஷ்பம் சொல்லு. புய்பம். புய்பம் இல்லடா, புஷ்பம். புய்பம். சரி, நீ எப்படி வேணா சொல்லிட்டு போ. ஞானப்பழம். அந்த யானைப்பழத்தை கொடுத்து ஒரு போட்டி. உலகத்தை யார் முதல்ல சுத்தரா? உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனி. அந்த கனிக்காக விநாயகப் பெருமான் தாய் தந்தை சுற்றி வந்து வாங்கிட்டார். ஆமா. முருகன் மயில் மீது ஏறி உலகத்தை சுத்த போனார். ஆமாங்க. தேவையாது அவருக்கு. ஏன்? முருகன் தன்னுடைய அறிவுக்கு வேலை கொடுத்து அவர் அந்த கனியை வாங்கியிருக்கலாம். ஆமா, அறிவுக்கு தானே வேலை கொடுத்தாரு. உலகத்தை சுத்த பண்ணார்ல. கிடையாது. அப்புறம் என்ன ஒண்ணு இருக்கணும்? அவர் வேலை மட்டும் ஒரு மயில ஏறி உலகத்தை சுத்துறதுக்கு வேற நம்ம ஊர் ஒயின் ஷாப்பில் ஒரு ஆப்ப சாப்பிட்டு வெயில்ட்டு தான் உலகமே அவரை சுற்றி இருக்கணும். டேய், மரியாதையா போ, அடிச்சு விடுவனே. சரியா? அடிச்சு விடுங்கண்ணே. கை வலிக்குது. என்னடா உனக்கு பிரச்சனை? சாமி என்ன? போங்க சாமி. என்ன? தயவு செய்து ஒரு கொசு மிதிச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாம். ஆளை பாரு, மாண்டே பாரு, மண் நல்லா மண்பானை மாதிரி இருந்துக்கிட்டு. ஆளுகளை பாரு, சாராய பானை மாதிரி. பி உண்மையிலே நாரதர் நீங்களா? ஆமாங்க, ஒத்துக்கிறேன். அப்பா யாரு? பிரம்மா. பிறமே மகனாயா? என்னங்க எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமாங்க? எப்படிப்பட்ட மனுஷன் உங்க அப்பா? எங்க அப்பா தெரியுமாங்க. நல்ல நண்பருங்க. இவ்வளவு நேரம் தெரிஞ்சவர்கிட்ட தான் பேசியிருந்தேன். அதான் பாருங்க, உங்களை பார்த்தா ஒரு முன்னீருடைய புத்தர் போல் தொட்டிக்கப்பட்டிருக்கு. முந்தா நாள் கூட நானும் உங்க அப்பாவு நம்ம திரும்ப அந்த தாண்டோட இறக்கத்தில் உள்ள சாரையா கடையில் போய் ஆளு கட்டி சாப்பிட்டான். அது கூட முறுக்கு வாங்கின காசு கொடுக்கல உங்க அப்பா. மரியாதையா பேசு. இப்பதானே உன்ட்ட சிரிச்சு பேசுனேன். என்ன? எங்க அப்பாவை தெரியும் சொன்ன. சரி, தெரிஞ்சவர்னு கொஞ்சம் சிரிச்சு பேசுனா. எங்க அப்பா சாராய கடையில் வந்தாரு. அப்ப உனக்கு எவ்வளவு பெருமை மைந்தாங்க? நீங்க என்ன பெருமை? ஆளை பாரு, ஆளு நான் பிரம்மனை சொல்லிட்டு இருக்கேன். பெருமைன்னு சொல்றேன். நான் சொல்லக்கூடியது பிரம்மன். பிரம்மனா? ஆமா. உங்க அப்பாவுக்கு என்ன? தேவலோக அதிபதி. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கிறாரு. இப்ப சொல்லிட்டு உங்க அப்பா வடை வைக்கிறாருன்னு. படைக்கிறாருங்க. வடை படைக்கிறாரா? எதை வாய பாரு, வாய கிழிஞ்ச வருஷம். எதை படைக்கிறாரு? உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் 4 வகை யோனி, 7 வகை தொற்றம், 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கின்றார். 4 வகை ஆண்டினா 4 இன்ச்சு ஆணி, 5 இன்ச்சு ஆணி வச்சு வாயில இறக்கத்தான் வேணும். அது இல்லையா நான் சொல்றது? 4 வகை யோனி. யோனினா அண்டசம், சராசம், சுபேதசம், உப்பிசம். ஏ அப்பா, நாங்களாம் ஒரு ரசம் தான் சாப்பிடுவோம், தக்காளி ரசம் மட்டும். நீங்கள் அண்டா ரசம், புளி ரசம் என்னென்னமோ சொல்லியல. ரசம் அதெல்லாம் குண்டா ரசம்லாம் கிடையாது. நான் சொல்றது அண்டசம், சராசம், சுபேதசம் படைக்கிறது சொல்லி. ஆமாங்க. உங்க மாமா யாரு? எங்க மாமா சிவபெருமான். அவருக்கு என்ன தொழில்? அவருக்கு பாருங்க, உலகத்தை அழிக்கிற வேலை. முத்தொழில் சொல்லிங்க. ஆமா, 3 தொழிலுக்கு அவர் தான். என்ன 3 தொழில்? படைத்தல், அழித்தல், காத்தல். படைத்தல் வேற, காத்தல் வேற. அது வேற. எது? படைத்தல் வேற, காத்தல் வேற. சரி, அவருக்கு என்ன வேலை? அவருக்கு 5 தொழிலுக்கு சொந்தக்காரருக்குங்க. அவரு படைத்தல், அழித்தல், காத்தல், அருளல், சிருஷ்டி, இப்படிப்பட்ட எல்லா தொழிலுமே. திருச்சி நம்ம சொல்லிடுறேன். இது சொல்லுங்க. அது சிருஷ்டி, அதுக்கு அடுத்து என்ன? திருச்சியா? இல்ல, சிருஷ்டி சொல்லுங்க. அதான் என்னன்னு? ஸ்ருதி, சஷ்டி, சமகாரம் என்று சொல்லக்கூடியது. நான் சொல்றேன் பார்த்தீங்களா? என்னது? திருச்சி, முசிறி, சமயபுரம். முகரைய பாரு, முகரைய. படைத்தல், அழித்தல், காத்தல், அருள் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலுக்கும் அவர் தொழில். காவல் பார்க்கிறோம். திரைக்காவலின் தங்கை வள்ளி எனது காதலி உள்ளே திரைக்காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த காவல் யார் இருக்கா? என் காதலி. அப்படியா சாமி? அந்த பிள்ளைய உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். சரியா என்கிட்ட அணையலை. அணைச்சு விட்டு போறீங்களா? 11 ரூபா காசு தருவா? வேண்டாமா? சாமி பார்க்குற பிறகு நீங்களே பார்த்துட்டு போயிருவீங்க போல. ஜாமான் சட்டை போயிட்டு வாங்க.
விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. இந்த வெள்ளி நிலா காயுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நிலா காயுது. விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. இந்த வெள்ளி நிலா காயுது. அடவா மாமா, பக்கம் வா மாமா, அடவா மாமா, கிட்ட வா மாமா, வா வா. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நிலா காயுது. அது மட்டும் இது மட்டும் ஏன் கூப்பிட்ட? அது செய்வாங்க. சுவாமி வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? வா வா வாத்தியாரே வா. பொம்பளைங்க கத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க கத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? அச்சம் போட நான் மறந்தாச்சா? கத்தோடு காத்தா கலந்தாச்சா? வந்துடும். பொடி நடையா பொறவரே பொறுத்திருங்க நடுவர
பண்பு கொன்றாமல் என்னை ஆடி பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண் ஒருத்தி, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண் ஒருத்தி, காதலனை தேடி வந்தால் கண்ணே வந்த வழி எழுதி மேலும் தீரும் நாடு இன்று மொழிதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் போல வந்தால் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் படிக்கும். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பின்னொருத்தி, பள்ளிகளை நான் தானே. விடுபட்ட நாய இவ்வளவு கேவலமா இருந்திருக்க, இப்பதான் தெரியுது. ரைட், பள்ளியறை நான் தானே பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே, கற்றுக்கொடு கண்ணாலே கன்னிமயில் உன்னாலே, என்னவோ இன்பங்களே பருவ கணக்கு பிறக்கும் பொழுது சிறகு முளைத்து பறக்கும் மனது, உணர்ச்சி அணைகள் திரண்டு திரண்டு கரையில் கரைக்கும் நதிகள் இல்லாத கண்ணை சேர்ந்தது, எல்தம் இளநெஞ்சம் உன்னை சேர்ந்தது. இப்பதான் தெரியுது கிளவி செத்த காரணம் என்னன்னு. அந்த பிள்ளை இல்லையா அண்ணே, அடுத்த கால் யாரா இருக்காங்க? கிளவி செத்ததுக்காக காரணமா இவன் தான் சாமி. அடுத்த கால் யாரா இருக்காங்க? தங்கச்சி அழைத்து வாருங்கள் தம்பி. தங்கச்சி ஐயே, நான் என்ன சொன்னேன், சொன்னதை செய்வேன். அந்த என்ன மேல சாவு பொண்ணு காணாத நின்று காத்தாடி போராடு, ஸ்ரீராமனோடு பூமால போல பைரேகு ராசாவு பொண்ணு காணாத நின்று காத்தாடி போராடுது. போச்சு விளக்கேத்தியாச்சு உன்மாரி ராசாவு பொண்ணு காணாத நின்று காத்தாடி போலாடுது, காத்தாடி போலாடுது. மாமா கால் ரொம்ப வலிக்குதா மாமா, அமுக்கி விடவா? உன் வைத்திய வந்திருக்கேன். நான் அவரை நினைச்சு பாடுறேன், நீ எவ்வளவு நினைச்சு பாடிக்கிட்டு இருக்க? நான் அவளை நினைச்சேன். எவ்வளவு? வீட்டில் ஒருத்தி இருக்கா. நான் விஜயராஜன் என்ற விஜயகாந்த நினைச்சு பாடுறேன், நீ எந்த ராசாத்திய நினைச்சு பாடுன? நான் வைத்திய நினைச்சு பாடுறேன். ஏய், வைகேதி என்ன பண்ண? வைதேகில பாடுனியே, அப்புறம் அதை பாடின ராசாத்தின்னு பாடுன. அந்த பாட்டில் அப்படிதான் ராஜாத்தி தான் வந்துருக்கு. ராசாத்தினா யார் தெரியுமா? ராஜானா யார் தெரியுமா? ராஜானா புதுக்கோட்டை ராஜா இருக்காரு.
அது இல்ல. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் வருது இப்ப. ராஜாவுக்கு ராசையான்னு பேரு. அந்த ராசையா யாரு அப்படின்னா செல்லபுரத்துல பிறந்தாரு. செல்லத்தாயி புள்ளேன்னு சின்னத்தாயி புள்ள. அந்த சின்னத்தாயி பெத்த புள்ள ராசாவுடைய பொண்டாட்டி ராசாத்தி. புரியுதா? அந்த ராசாத்தியை நினைச்சு பாடினார். நீ எந்த ராசாத்தியை நினைச்சு பாடுன? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா சாமி நீங்க வாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல பல உண்மை வெளியே வந்துடும். இனிமே நான் பாடுற பாட்டுக்கு நீ எதிர்பாட்டு பாடுன பிச்சு விடுவேன் பிச்சு. சட்டை வா. ஏற்கனவே 4 மணியை கழிச்சிருக்காங்க. உனக்கு என்னப்பா வசதிக்காரன்? நீ 10 பையன் கூட தனியாக்கும் எடுக்கலாம். யாருப்பா வசதியான ஆளு? உன் முண்டாட்டி விளக்கமா வரவேண்டு சுவாமி வரவேண்டு காண பிரியரை வருக கழக பிரியரை வருக பிரம்மாவினி புத்திரரை வருக கலைவாணி மைந்தனை வருக. பார்த்து காண பிரியரை கலைவாணி பயில வருகிறார். கழக பிரியரே கலைவாணின் புத்திரரே. கலைவாணித்தானே உன்னை இன்னும் விட்டு போகல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கே பெட்ரோல் பங்களே இங்கே கடடான்னு சொல்லியிருக்கணும். கலைவாணி மைந்தனை வருக உலக சுற்று வாலிமணி வருக பாட்டுக்கு எம்ஜிஆர் நடிச்ச கூட புரட்சி தலைவர் வாழ்க எம்ஜிஆர். வாத்தியார் வாழ்க. எருமமாடு அவர் நடிச்ச படம் அது. நான் இவரை சொல்றேன். 14 உலகத்தை சுத்துறாருல. 14 உலகத்தை சுற்றக்கூடிய வாலிபனை வருக பாட்டுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக. ஊர் சுத்தி சாமி இல்லைன்னா அப்படியெல்லாம் கேவலமா பேசாத அண்ணா. ஊர் சுத்தின்னு கேவலமா பேசக்கூடாது. அவர் மட்டும் ஊர் சுத்தி இல்ல, அவங்க தாத்தாவும் ஊர் சுத்தி தான். இவர் உலகம் சுத்தி. மரியாதையா பேசணும்னே. வரவேண்டு என்னுடைய சார்பாக என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தோழியுடைய சார்பாக உங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். இதோ என்னுடைய வரவேற்பு. சரிதா. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்த சொல்மிக்க ஆயிரம் உறவில் பெருமைகள் அன்னை கந்தையை அன்பில் இல்லை. தாயில் சிறந்த கோவில் பாடி வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நான் பாராட்டுறேன். ஆனால் தயவு செய்து உனக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். அப்போ நீ வரவேற்பு கொடு. இப்போ நான் அவரை வரவேற்பு கொடுக்குற பாட்டு. இன்னும் உனக்கு வேலை இருக்குடா. சாமி நிற்கிற நான் பாடுற பாட்டுக்கு சாமிக்கு வரவேற்பு கொடுத்துட்டு போகிறேன். இப்போ அமைதியாரு சரியா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க
இனிது அதனை நிமிர்ந்து ஆதியை தொழுதல் அதனை நிமிர்ந்து அறிவினை சேர்த்தல் அதனை இனிது இப்படி அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்று வர வேண்டும் சுவாமி. எல்லோருக்கும் நல்லா சிதந்து நாங்கள் வந்த காரணத்தை எடுத்து கூற வேண்டும். அதற்கு முன்னால் எங்கள் அண்ணன் ரொம்ப ஆர்வப்படுறாரு, ஆசையில் இருக்கிற உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தே ஆகணும்னு. அவருடைய வரவேற்பாக இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன். அண்ணே இப்போ உன்னால் என்னென்ன முடியுமோ அம்பட்டும் கொடுத்துட்றேன், சரியா? தேவையாது தலைவா தவ புதழ்வா வருகவே வர சொல்ல ஓடுது சாமி. உந்தன் தாமரை தாழ் பணிந்தே எங்கடா வாய வைக்கிற? தலைவா தவ புதழ்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே முந்தன் தாமரை தாழ்கள் வாழ்கவே. தமிழ் கொண்ட கலை கொள்வனே ஞானம் அறி கொண்ட நெடுங்காலமாய் வணங்கா முடி இலங்கேசனே புறங்காலவே. நெடுங்காலமாய் மலங்கேசனே நெடுங்காலமாய் புறங்காலவே. நீனாது வாழ்வே வாழ்வே உலகிலுமே தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் இருக்கிற மாதிரியே போட்டு போயாம ஆமா ஒரு பரதநாட்டியம் அது பாதாள நாட்டியம். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அண்ணா இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் இல்லைண்ணே, வேணண்ணே. பெரியவங்க வராதவங்க வந்திருக்காங்க, இல்லை வராதவர் வந்திருக்காரு. இனிமே நின்ன பிச்சு போட பிச்சு வரவேண்டி சுவாமி. எல்லோருக்கும் நல்லா சிதந்த தாங்கள் வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள். ஆட்டையா கெடுக்கிற நீ குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்மையின் மென்மையும் வள்ளியும் தாமரையும் அழகுர் மண்மையும் கடமும் சந்திரமும் கழிந்தொரு மனமையும் கொண்ட காண கவி குயிலை நீ வாழ்வாயாக. அருமையான அண்ணன், தோற்றம் மிகுந்த தோழி, சிறப்பு மிகுந்த இடம் இடத்துக்கு இருந்தார் போல் யாவையும் அமைந்திருந்தாலும் கூட பெண்மணிக்கு இடது சார்பாக இடத்திலே மனதார ஒரு வாழ்த்து கூற வேண்டும் என்றாலே எப்படியாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காரியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே. வாழ்த்தி உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே. அன்பு என்னும் கூண்டிலே ஆடி பாடும் தெய்வமே, உண்மை போற்றுதே ஆசை தீபம் ஏற்றுதே. தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே, தாவி வந்த பிள்ளையே தாயை பார்ப்பதில்லையே. தாயை போலே பார்க்கிறேன் வேறு பார்வையில்லையே. மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டும் நீ என்று வாழ வேண்டுமே. அம்பாணி தமிழே சிங்கார குயிலே, ஒரு காரியம் ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் நாடகம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம். அம்பாணி தமிழே சிங்கார குயிலே.
காத்து காத்து நின்னேனே. பாதம் போகும் பால் நானும் போக வந்தேனே, ஓ மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. உன்னுடன் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடினாச்சு. எழுப்புடாசி பார்த்து பேசி பேசி தீராது, எப்போதும் பாடப்போரே உன்னை வாழ்த்தி முன்னாலே. சிம்பகமே சிம்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்தால் சம்மதமே. லா 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 பாட்டு ஒரு விதமா இருக்கு, உங்க செய்கை ஒரு விதமா இருக்கு, ஆள் தோற்றம் ஒரு விதமா இருக்கு. உங்களை நான் எப்படி கணக்கிடுறது? சீறி வந்த பிள்ளைதனையே முரத்தால் அடித்து விரட்டினாள் வீர தமிழச்சி. ஆமா, அந்த வெளி வந்த பெண்ணினமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்தினமா இருந்தாலும் கூட உன்னை பற்றி சகல விவரம் எனக்கு முற்றிலும் முழுவதுமாக தெரிந்திருந்த போதிலும் கூட சரி, உன்னை பற்றி ஒரு சில விவரத்தை நான் கேட்க வேண்டும் என்று மனதார நினைக்கின்றேன். கதையின் முறையோடு கேட்கலாமா? ஆயக்கலைகள் 64 ஏ உணர்வுகள் என்னம்மை தூய உருவலிங்க பொழிவாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவள் என் வாராது இடர் என்று சொல்லக்கூடிய எல்லாம் கலந்த கலவை சுவாமினா. மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா அப்படின்னா உங்களுக்கு தான் பொருந்தும். உருவம் வந்து நண்பன் முத்துச்சிற்பி மாதிரி உருவம், சரிங்களா? அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்னா ஒருத்தன் போயிட்டா, ஒருத்தன் முன்னேறி போயிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டாச்சு, அடுத்து ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதில் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் பாட்டினுடைய குரல் ஒரு மாதிரி, ஆனால் உங்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? இன்னொரு தடவை வாழ்த்துங்க பார்ப்போம். என்னம்மா ஒரு தடவை இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்மையும் மண்மையும் வெள்ளியும் தாமரையும் இழகுற மண்மையும் கடமும் சந்தனமும் எழுதுன மனமே கொண்ட காழக்கவிக்கு நீ வாழ்வாயாக அருமையான நன்னன் தோற்றம் மிகுந்த தோழி சிறப்பு மிகுந்த இடத்துக்கு இருந்தார் போல் யாவையும் அமைந்துள்ள பெண்மணிக்கு இணைந்த சரவாக இடத்திலே சூரிய வாழ்த்து. இந்த பேச்சும் உங்களுடைய பாடியினுடைய அந்த அசைவம் காளிமுத்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் உண்மை. நகல் அப்படின்றீங்க. கேளுங்க சுவாமி, என்ன கேட்டாலும் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்க போறீங்க? எக்குள்ளத்திலே உதித்தா எக்குள்ளத்திலே உதித்தாய் இத்தருணத்தில் புகழ நாரதர் தானே நீங்க? நான் வள்ளி தானே? நாரதர் வந்த உடனே எனக்கு வாழ்த்து கொடுத்தீங்க, நான் வரவேற்பு கொடுத்தேன், அதெல்லாம் சரிதான். சரி. ஆனா இப்போ உன்னை பற்றி விவரங்களை கேட்கிறேன்னு சொல்லிட்டு எக்குளத்தில் உதித்தாய் அப்படின்னு கேட்குறீங்களே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதிரி தானே பாடணும். நீங்க இதை பாடுறீங்க, அப்ப இது யார் பாட்டு? எல்லாருக்கும் தெரியும். வள்ளியை பார்த்தோம்னா வண்டு வேலி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல் கோதே, இதுதானே பாட்டு, இதுதானே பாட்டு. அதை விட்டுப்புட்டு எக்குளத்தில் உதித்தாய் அப்படின்னு கேட்குறீங்களே, நான் எந்த குளத்தில் உதிச்சா உங்களுக்கு என்ன? எப்படி நீங்கள் இந்த பாட்டு பாடப்படி சொல்லிச்சு நான் கேட்குறேன். அப்பனா உங்களுக்கு அந்த ஒரு பாட்டுக்கு பாடி தான் பழக்கம், இந்த பாட்டுக்கு பாடி பழக்கம் இல்லை? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ தெரியாது. இருங்க, கேள்விகள் கேட்பது தெரியாதுன்னா விடுங்க, நான் வண்டி இருங்க அடிச்சு மாண்டே கலக்கி விடுவேன். யாரு? கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்கே. பாருங்க கதைப்பட்ட படம் அதை விட்டு சவுடால் அடிக்கிற நீ. இருங்க, நீங்க ஒரு ஆள் தான் புதுசா இங்க நாரதர் வேஷம் போட்டுக்கிட்டு வரல. சரி, 1000 பேர் நாரதர் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட ஓட்ட இப்ப போட்டாத பேசக்கூடாது. 1000 பேர் நாரத வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஆரம்பத்தில் உன்னுடைய சில கேள்விகள் கேட்கணும், விவரங்கள் கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கேட்குற இடத்துல நிற்கிறது நீங்கள், பதில் சொல்கிற இடத்துல நிற்கிறது நாங்கள். வர்ற நாரதர் பூரா இப்படி ஒரு பாட்டு பாடி நான் கேள்விப்படவே இல்லையே. வர்றவங்க பூராமே வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதிரி தானே பாடுறாங்க. அப்போ அவங்க பாடுறது பூரா நான் எந்த நாரதர்னு குறிப்பிட்டு சொல்லலை, ஒட்டுமொத்த அனைத்து பேரையுமே சொல்கிறேன். எந்த நாரதராக இருந்தாலும் இந்த பாட்டு தானே பாடுவாங்க. நீங்கள் புதுசாக இந்த பாட்டு பாடுறீங்களே, அப்போ எது கதை பாட்டு? அப்படியா? ஆமாம். நீங்க பாடுறது பொய்யா இல்ல அவங்க பாடுறது பொய்யா? யாரையும் யாரும் தவறு சொல்ல வேணாம், அவங்களுடைய தொழில் குறை சொல்ல. இந்த வண்டு விழிங்கிற பாடல் வந்து ஆரம்பத்திலேருந்து வந்த பாடல் இல்லை.
இடையிலே வந்த பாடல். ஏன் இடையில வந்துச்சுன்னா, ஏன் ஆரம்பத்திலே எழுதிய பாடல் சுவாமி. இந்த நாடகத்தை எழுதிய சாமி நாடக ஆசிரியர் திரு டி சங்கரதா சுவாமிகள் அவர் எழுதினார். ஆமா, தெய்வம். அவர் எழுதும் பொழுது என்ன பண்றாரு, எக்குளத்திலே உதித்தாய் அம்மா இத்தருணத்தில் நீ புகழாய், இத்தருணத்திலே புகுவாய். அப்ப இப்படி எழுதுறாரு. எழுதும் பொழுது இதுல என்ன ஒரு பிழை வருதுன்னா, இதுல பிழை இல்ல, இதுல பிழை இல்ல, என்ன ஒரு ஏத்துக்க முடியாத கருத்து வந்துருதுன்னா, நாடகம் எங்க வைப்பாங்க, எல்லா கிராமங்களையும் எல்லா இனத்தவரும் சேர்ந்து வைக்கக்கூடியது. இப்ப நாடகத்தை பாக்குறதுக்கு யார் வேணும் வருவாங்க, எல்லா பேரும் வருவாங்க. இந்துக்கள் மட்டுமா நாடகம் பார்ப்பாங்க, இனத்தவரும் எல்லா யாரும் வருவாங்க. எல்லோரும் வரக்கூடிய இந்த திருச்சபையில, இந்த பொது வெளியில எக்குளத்திலே என்ற ஜாதியை குறிப்பிடுவதற்காக அந்த பாடலை சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன. ஏன்னா மகாபாரதத்திலே ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜாதி பாடல் வந்தோடனே சாமி வந்து பாட்டை மாற்றி எழுதிட்டாருன்னு. சாமிக்கு இந்த பாடுற பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பாட்டு வந்து முதலில் எழுதிய பாட்டு. இதை எழுதியவர் சங்கரன், சங்கரதாசாமி தான் எழுதுறாரு. அதை எழுதியது பாஸ்கரதாசாமி எழுதுறாரு. இதோட புகுத்துறாரு, அவ்வளவுதான். அதை ஒண்ணாந்து அவர் என்ன பண்றாரு, இந்த பாஸ்கரதாசாமிங்கிறவர் யாருன்னா சங்கரசாமியோட சிசிய பிள்ளை. அவர் எதுக்காக வண்டு வெளி எழுதுனாருன்னா, இந்த மாதிரி பொது வெளியில ஜாதியை பத்தி கேட்கணுமே, அப்ப ஜாதியை பத்தி கேட்கறது யாராச்சும் தவறு நினைச்சுவாங்களே அப்படின்னு நினைச்சு அவர் தான் வண்டு விழி கண்டு மொழி எது மாதை அப்படின்னு கேட்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, மகாபாரதத்தில் அரசர்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் எல்லா வித்தைகளும் கத்துக்கிறாங்க. அப்ப அரசர்களுடைய பிள்ளைகள் எல்லா வித்தையும் கத்து அரங்கேற்றம் பண்ணக்கூடிய ஒரு தேதி நாள் குறிச்சாச்சு. எல்லாரும் வந்து அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அங்கே கர்ணனும் வந்தான். கர்ணனும் வந்து தன்னுடைய வித்தையை அரங்கேற்றம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அப்பதான் கேட்டார்கள், நீ யார், உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன்னுடைய பெற்ற தாய் தந்தை யார் அப்படின்னு அங்கே குலத்தை பத்தியும் கோத்திரத்தை பத்தியும் பரம்பரையை பத்தியும் கேட்டதுனால தான் தலை குனிந்து வெக்கி நின்றான். ஆனா வெக்கி தலை குனிந்து நின்ற கர்ணனுக்கு தான் தோழன் இருக்கிறேன் என்று தோள் கொடுத்தான் துரியோதனனாகப்பட்டவள். அங்க தேசத்துக்கு மன்னனாக்கி அவன் மன்னன் இன்று முதல் அரங்கேற்றம் செய்யலாம் அப்படின்னார். அதனால்தான் என்னை அவமானப்படுத்தும் பொழுது என் அவமானத்தை காட்டி எனக்கு மரியாதை செய்தாய் நீ துரியோதனா, என் உயிர் போனால் ஒழிய உன் உயிர் போகாது அப்படின்னா அன்னைக்கு வாக்கு கொடுத்தார். அது மாதிரி எக்குளத்திலே உதித்தாய் அப்படின்னா அதுக்கு நான் பதில் பாட்டு பாடணும். என்ன பாட்டு தெரியுங்களா, அதுக்கும் பதில் பாட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருக்குறளை எழுதியவன் பொய்யாமொழி புலவன். யாரு, அவருக்கு பொய்யாமொழி புலவன் ஒரு பேர் இருக்கு. பொய்யாமொழி புலவரின் மெய்யான கருத்து, அவருடைய கருத்துக்கு குறை சொல்வதும் அதை எதிர்த்து பேசுவது வாதிடுவது எவருக்கும் தகுதி அல்ல, தகுதி இருக்க முடியாது. அப்பேற்பட்ட திருக்குறளை எழுதியது திருவள்ளுவனாகப்பட்டவன். அவன் குறளிலே எப்படி குற்றம் என்பது இருக்காதோ அதே மாதிரி நம்மளை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த கடவுளாகப்பட்ட சங்கரன் எழுதிய பாட்டிலையும் சரி, சங்கரன் எழுதிய வசனங்கள்லையும் சரி, நாடகத்திலையும் சரி குறை சொல்லவும் முடியாது, குறை காணவும் முடியாது. அவர் உண்மையாக தான் எழுதினார். ஏன் தெரியுங்களா, ஆரம்ப காலகட்டத்திலலாம் பாருங்க, இப்பதான் இனம் என்பதை சேர்ப்பதில்லை, யார் பேருக்கு பின்னாடி இனம் சேர்ப்பதில்லை. நல்லா நம்ம யோசிக்கணும். ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, தமிழை கொஞ்சமாவது காப்பாற்றி வைக்கணும் அப்படின்னு பல நூல்கள் அழிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த நூல்களை எல்லாம் சேகரித்து நான் தமிழை காப்பாற்றுவேன் அப்படின்னு ஊவே சாமிநாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழை காப்பாற்றினார். ஆனால் அவர் பேருக்கு பின்னாடி என்ன வருந்தீங்களா, ஊவே சுவாமிநாதர் ஐயர்னு வரும். ஊவே சுவாமிநாதர் ஐயர்னு வரும். உடையப்பான்னு ஒரு பெரிய ராஜ நடிகர் இருந்தார். உடையப்பான்னு ஒரு பெரிய ராஜ நடிகர் வர, அவர் உடையப்பா தேவர்னு வரும். ஏன், திரைப்படத்தில் முத்துராமன் அப்படின்னு ஒன்று இருந்தார். ஆனால் அவருக்கு எப்படி முத்துராமலிங்கம் அப்படின்னு வேறு. இந்த ஜாதிகள் இனங்கள் இந்த சபையிலே சொன்னால் மனம் வருத்தப்படுமே அப்படிங்கிறதுக்கு தான் மாற்றி அந்த பாடலை இதில் புகுத்தினார். அதனால் சங்கரனுடைய பாடலை எவரும் குறை சொல்ல முடியாது. இதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் ஏன் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒளிநாடாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒளிநாட ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கதை பாடலை பாடிட்டீங்க, நான் பதில் பாட்டு பாடணும். இப்போ ஏன் வர்ற நாரதர்கள்லாம் சினிமா பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நல்லா இதை மட்டும் எடுத்து தனியாக கூட போடுங்க, பயப்படவே மாட்டேனா. சினிமா பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாரதர்கள் நடிகர்கள் ஏயா சாமிகளுடைய கதை பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இதை வச்சு நீங்கள், அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ இதை வச்சு தானே சோறு திங்கிறோம். கண்ணதாசன் எழுதிய சினிமா பாடலுக்கு முக்கியத்துவம், வைரமுத்து எழுதிய சினிமா பாடலுக்கு முக்கியத்துவம், வாலி எழுதிய சினிமா பாடலுக்கு முக்கியத்துவம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாட்டுக்கு முக்கியத்துவம். இப்படி கவிஞர்கள்லாம் எழுதிய பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த நாரதர்கள்
ஏன் கதைப்பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல நான் நிறைய பேர்த்தோட சண்டை ஓடுறேன். உள்ளரையே வந்து சொல்லியிருக்கீங்க, வாங்க தயவு செய்து கதைப்பாடல்களும் கொஞ்சம் கொஞ்சம் பாடுங்க, அப்பதான் நாங்களும் தெரிஞ்சவங்களும் மறக்காம பாடுவோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். இது யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அதுக்காக தான் இதை நான் பதிவு செய்கிறேன். சரிங்களா? இனி வரக்கூடிய நாரதர்கள், இனி முன்னாடி இருந்தவங்களாம் சரி, இனிமே வரக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, சுவாமிகள் எழுதிய கதைப்பாடல்களை பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்ப நீங்க பாடுனீங்கல்ல, பதில் பாடு, நான் பாடுறேன். மிக்க வழி பெற்றிடும், மிக்க வழி பெற்றிடும் குரக்கூலத்தில் சுவாமி சுவாமி அன்புடனே உன்னை செய்கிற தொழில் கேவலமா? நான் காக்கிற காவல் கேவலமா? தள்ளாளோமோ எங்கள் கூல, தள்ளாளமோ எங்கள் கூல வழக்க தொழிலை சுவாமி. இது எங்க பரம்பரை, எங்க வழக்கம், எங்க பழக்கம், எங்க பழக்கத்திலையும் வழக்கத்திலையும் வந்த இந்த வேலையை நான் கேவலம்னு நீங்க சொல்லும்போது நான் ஏத்துக்க முடியுமா? பரம்பரையான வழக்கமா? கண்டிப்பா. அப்ப பரம்பரையான வழக்கம் எப்ப தெரியுமா சொல்லுவோம்? எப்ப சொல்லுவோம்? அம்மா பரம்பரையாக செய்து கொண்டே வரக்கூடிய தொழிலை எங்க பரம்பரையா நாங்க அந்த தொழிலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா. அப்ப அப்படி சொல்றவங்க மத்தியில நீங்க பரம்பரையா காவல் பார்க்கறேன்னு சொன்னா, ஆமா, உங்களுக்கு முன்னாடி பெண்மணிகள் யாரும் காவல் பார்க்க வந்திருக்கு பாருங்களே. எனக்கு என் பாட்டின்னு ஒருத்தி இருக்கா, பாட்டி ஒருத்தி இருந்தா. அவ எங்க காவல் பார்த்தா அப்படின்னா முல்லை நிலத்துல பார்த்தா. எங்க குளத்துல ஒரு வழக்கம், என்ன வழக்கம் தெரியுமா? நாங்க நேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே செய்யணும். நேர்த்திக்கடன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கடவுளுக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நேர்த்திக்கடன் எங்கள் குளத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த குளம் குன்றாமல் பழி சொல்வராமல் அந்த நிபந்தனையை நாங்கள் செவ்வனவே செய்யணும். எங்கள் குளத்தில் இறைவனுக்காக வைத்த நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்யணும். எங்கள் அப்பா எங்கள் குளத்தில் எங்கள் அப்பா நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டார். என்ன நேர்த்திக்கடன்? 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு கவலையோடு கந்த பெருமானை வேண்டி வரும் பொழுது கந்தருடைய அருளாலே என்னை கண்டெடுத்ததினால் அவர் குளத்திலே பிறந்த எனக்கு கிடைத்த இந்த அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்த முருகப்பெருமானே உனக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் குல வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமனித பெண்கள் காவல். இதுதான் என்னுடைய பெண்ணையும் நான் பெக்காவிட்டாலும் வளர்த்த பெண்ணை என் குல தொழிலாக நினைத்து நான் வேண்டின வேண்டுதலுக்காக இந்த திணையை காத்து உனக்கே அபிஷேகம் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு அவர் நேர்ந்துகிட்டார். அந்த நேர்த்திக்கடன் அடைப்பதற்காக நான் வந்து அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு மோகினி, உங்க பேரு வள்ளி. செய்வது காவல், அமைத்திருப்பது அரண், பேசுவது தமிழ், வணங்குவது முருகன், விரட்டுவது பறவை, கையில் வைத்திருப்பது கவன் வச்சு என்ன பண்றீங்க? ஆளோல ஓம் சோன் பறவை விரட்டுறீங்க. என்ன திணை? கருந்தரியும் சிந்தனையும். கருந்தனை யாருக்கு? சந்தனை யாருக்கு? கருந்தரை எங்களுக்கு, சிந்தனை செந்தூர் வடிவேலனுக்கு. இதிகாசங்கள் எத்தனை? இதிகாசங்கள் 2. வேதங்கள் எத்தனை? வேதங்கள் 4. என்னென்ன? ரிக்வேதம், யசுர், சாமம், அதர்வனம். யுகங்கள் எத்தனை? யுகங்கள் 4 யுகங்கள். என்னென்ன யுகம்? வேதாயுகம், திரேதாயுகம், துபாவரை, கலியுகம். முதல் யுகத்தில் நடந்தது அருட்சந்திரனுடைய கதை. 2வது யுகத்தில் நடந்தது ராமாயண கதை. 3வது யுகம் மகாபாரத கதை. 4வது யுகத்தில் நடந்தது கந்தனுடைய பெருமை நடந்துகிட்டு இருக்கு. கந்தனுடைய கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. ஆபத்து குதவாதே பிள்ளையும் அரும்பசி குதவாதே இன்னமும் தாகத்தை தீராதே நீரும் பரித்திரம் கேடாதே பெண்டீரும் கோபத்தை அடக்காதே வேந்தனும் குருமணி கேடாதே இடனும் பாவத்தை தீராதே தீர்த்தமும் பயனில்லை 7 உலகில் இருந்துதானே பயனில்லை என்று சொல்லி வைத்தார்களே. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஓரட்டில் ஆடாத ஆட்டம்
ஆட்டம் ஈரட்டில் கல்லாத கல்வி மூவெட்டில் முடியாத திருமணம் நாலெட்டில் பெறாத பிள்ளை ஐந்தெட்டில் சேர்க்காத செல்வம் ஆறெட்டில் தேடாத புகழ் புகழ் ஏழெட்டில் சுற்றாத உலகம் எட்டெட்டில் பெறாத ஓய்வு நிம்மதி எதுவுமே ஓய்வு கிடையாது. எட்டெட்டில் பெறக்கூடிய ஓய்வு தான் நிரந்தர ஓய்வு என்று சொல்லி வைத்தார்கள். அப்ப எட்டெட்டில் கிடைக்கக்கூடிய ஓய்வுக்கு நிரந்தரமான ஓய்வுக்கு இளமையிலேயே எல்லா பக்கமும் தேடி வச்சுக்கணும். ஆமாங்க. தேடி கொஞ்சமாவது சேகரிச்சு வச்சுக்கிட்டா தான் முதுமையில நல்லா இருக்க முடியும். இந்த மகாபாரதம் இந்த உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? மண்ணுக்கு அடிச்சுக்காதீங்க. மண்ணுக்கு அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அங்காளி பங்காளி அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா வாழணும், இப்படி அடிச்சுக்க கூடாது அப்படின்ற எடுத்துக்காட்டு ராமாயணம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெண் மேல ஆசைப்பட்டு போனீங்க அப்படின்னா இப்படிதான் குலம் நாசமாகும், கோத்திரம் நாசமாகும், உன்னுடைய பேர் புகழ் எல்லாம் அழியும் அப்படின்னு பெண் மேல ஆசைப்படாது அப்படின்ற சொல்லக்கூடிய கருத்து. எல்லாமே ஒரு மனிதனுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியது. ஏன்னா இந்த திகழக்கூடிய எடுத்துக்காட்டிலிருந்து மனிதன் நல்ல தத்துவத்தை எடுத்துக்கொண்டு கருத்திற்கொண்டு வாழ்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உலகத்துல பிறக்கிறது பிரச்சனை இல்லை சுவாமி, ஆசை இல்லாமல் வாழணும். மனிதன் பிறப்பு என்பதே பெண்ணில் இருந்து தான் வருது, அது எதா இருந்தாலும் சரி. ஆனால் அழிவு என்பது எதுல வந்து தெரியுமா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த 4 விஷயத்துல தான் மனிதன் அழியக்கூடிய தருணம் வருது. அப்ப எதுலையுமே ஆசை இல்லாமல் நம்ம கடவுளை நினைச்சு வாழணும் சுவாமி. பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு 4 விஷயம் ரொம்ப அவசியம்: கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். இந்த கூட்டல் என்றால் என்ன? எதை கூட்டணும்னா நல்ல நண்பர்களை முதல்ல கூட்டணும், நல்ல எண்ணங்களை கூட்டணும், நல்ல செயல்பாடுகளை கூட்டணும். நல்ல எண்ணங்களை கூட்டுறது சரி, இந்த நல்ல எண்ணங்களுக்கு சரி வர்றது நண்பர்கள் தான். நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், எங்க இந்த 4 பேரை ஏத்துக்க சொல்லுங்க. இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் மறுத்து பேசக்கூடியவங்க, 4 பேர்ல யாராவது ஒருத்தராவது மறுப்பு சொல்லுவாங்க. இல்ல, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துறோம், மறுப்பு சொல்றவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏங்க அதை தாங்க சொல்றேன். நல்ல நண்பர்கள்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறது? பார்க்கும்போது நல்ல நண்பன் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதான் வள்ளுவரோட எழுதித்தார், கூடா நட்பு கேடா முடியும். ஆமா, அதாவது ஊரோடு புகை வேரோடு அழியும். அதனால என்ன தத்துவமோ அதை கருத்தில் கொள்ளணும். மூத்தோர் சொல்லும் முதலில் கனியும் முன்னாலே கசக்கும் பின்னாலே இனிக்கும். பெண்களுக்கு பருவம் இருக்கிறதா? 7 வகை. என்னென்ன பருவம்? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்பன் என்று சொல்லக்கூடிய 7 வகை படம் அடைந்திருப்பது மங்கை பருவம். ஆக ஆண்களுக்கும் 7 வகை பருவம் உண்டு. பாலோன், மீளி, மரபோன், திரவோன், காலை, விடலை, முதுமகன் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் 7 வகை பருவம். தாங்கள் அணிந்திருக்கும் பருவம் என்ன? மங்கை பருவம். 12 to 13 வயது உடைப்பட்ட பருவம். பருவகாலத்தை வினா பருவ காலத்தை வீணாய், பருவ காலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ? அம்மா அம்மா மர்விகே வீதி தன்னை, மர்விகே வீதி தன்னை மாற்றை வராளாகும் சுவாமி. விதி விதி எல்லாம் வீணாத்தை அல்லவோ? அம்மா விதியொன்று இல்லாவிட்டால் விண்ணீது மண்ணீது மூலிகே பழுண்டு பசி யாரே காலம் ஒன்று வேண்டுமோ? அம்மா பாடோடாகியும் காலம் அறிந்த உண்ண வேண்டும் சுவாமி. அடியிருந்தும் நடக்க அம்மா அடியிருந்தும் நடக்க கருளாமல் இருப்பாயோ? காயோ சாலைக்கு செய்தால் எழுவ வேண்டும் சுவாமி. நாடர் குறை தீர்க்கும் மேலாயுடன் அல்லவோ? அம்மா பெண்ணாயை இடத்தவள் பெருமையை பேசுகிறே சுவாமி. கழுகு
பத்தி பேசுறேன், அவரை பத்தி என்கிட்ட பேசுறீங்க. ஏங்க கண்ணெடுக்கப்பட்டதே முருகனுடைய அருளால தான், காவல் பார்க்கறது முருகனுடைய அருளால தான், முருகனுடைய அருளால தான் நான் பேசுறேன், முருகனுடைய அருளால தான் நான் இயக்கப்படுகிறேன். அப்ப எல்லாமே முருகன் 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 அனுதினமும் முருகா முருகா முருகான்னு வேண்டிக்கிட்டு இருக்க என்கிட்ட வந்து அவனுடைய பெருமையையும் அவனுடைய புகழையும் சொல்றீங்களே, எனக்கு தெரியாத அவனுடைய புகழ். ஏன் உங்களை சந்திச்சேன்? ஏன் சந்திச்சேன்? உங்கள்ட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்? ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு அழகிய ஆண்மகனை மாப்பிள்ளை மணாவாளன். என்னது? ஆமா. அப்படியா? ஆமா. எனக்கா? ஆமா. யார் அந்த பையன்? யார் மாப்பிள்ளைன்னு சொல்லவா? யார் மாப்பிள்ள? யார் மாப்பிள்ள? யார் மாப்பிள்ளைன்னு சொல்லவா? யார் மாப்பிள்ள? வடிவேலனுக்கு வள்ளிக்கும் தான் கல்யாணம், அதை வாக்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். வள்ளிக்கும் தான் கல்யாணம், அதை பார்க்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். கல்யாணமா கல்யாணம், மாப்பிள்ளைக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், மாப்பிள்ளைக்கு கல்யாணம். ஈசனவன் மாமனார் அண்ணமா, உன்னை காக்க ஓடி வரும் மாமி சிவகாமிமா. மாமனார் தானமா, உன்னை காக்க ஓடி வரும் மாமி சிவகாமிமா. மச்சானாக விநாயகர் வந்து நிப்பார் பாரம்மா. மச்சானாக விநாயகர், விநாயக மூர்த்தி. மச்சானாக விநாயகர் வந்து நிப்பார் பாரம்மா. என்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானம்மா, திருமணம் நடந்து வருது பாரம்மா. வள்ளிக்கும் கல்யாணம், அதை பக்கம் வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். வாத்தியத்தை பார்த்தியோ? விநாயகர் வந்து நீ பார்ப்பாரம்மா. மச்சானாக விநாயகர் வந்து நிப்பார் பாரம்மா. அப்படி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானம்மா. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாருமா? பெரிய மனுஷன் யாரு? அறந்தாங்கி மதுமிதன் தானம்மா. வள்ளிக்கும் கல்யாணம், பக்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். வள்ளிக்கும் கல்யாணம், பக்க வந்த ஊர் கொண்டாட்டம். அருமையான மாப்பிள்ள, பெருமையான மாப்பிள்ள. நீங்க தான் உலகம் சுத்தினா அதுவும் ஒரு உலகம் சுத்தி. பரவாயில்ல, நீங்க 14 உலகத்தை தான் சுத்திங்க, அது ஒரு உலகத்தை சேர்த்து 15வது உலகத்தையும் சுத்தினது அது. ஏங்க என்னை கொண்டு போய் அவரோட கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னா அதோட சேர்ந்து நானும் சுத்த முடியுமா? இல்லை, நான் கேட்குறேன், முருகபெருமானுடைய பெருமை என்ன தெரியுமா? அவனுடைய பிறப்பு என்ன தெரியுமா? அந்த பெருமையான இடத்துல கொண்டு போய் தான் உன்னை சேர்க்கணும் ஆசைப்படுறேன். பெருமையான இடத்துல சேர்க்கறதா சரிதான். சரி, அவன் தோற்றுவிக்கும் போதே ஒருவனை அழித்து மறுவனாக தோற்றுவிச்சான். வேற என்ன உனக்கு சரியில்லைன்றப்ப? அவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? கிடைக்கிறது அபூர்வம் தான். நான் முருகனை நிந்திக்க மாட்டேன். நான் பார்த்து இந்த மாப்பிள்ளைய பிடிக்குதா பிடிக்கல? முருகனை குறை சொல்லல, முருகனை நிந்திக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள், ரொம்ப பிடிச்ச தெய்வம், அவரை நான் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். ஆனால் ஏன் நான் மறுப்பு சொல்றேன்? நான் மனித பிறவி சுவாமி, நரை திரை பிணி மூப்பு சாக்காடு 5 வகை குணங்களுக்குள் உட்பட்டவள் தான். இந்த 5 வகை குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் முருகப்பெருமான். உலகமே முருகன் தான், முருகனே உலகம் தான். நான் அப்படி எல்லாம் இல்லை. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு துளிவுன்னு இடத்துல இந்த கையை சொல்லுவாங்கள்ல, எள்ளு அளவு என்ன நட இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நான் இருக்கேன். அவர் மலர் போல, நான் நாறு போல, என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்கலாமா? அதனால் முருகப்பெருமானை பிடிச்சிருக்கு, கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேங்கிறேன். இதை விட முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறா, வள்ளியம்மை இருந்தா இருக்கட்டும், நமக்கு தெய்வ யானை இருந்தா. அந்த தெய்வ யானை ஒதுக்கிட்டு இந்த வள்ளியம்மை போய் சேர முடியுமா? சேர்க்கலாம். அதனால தான் முருகப்பெருமானை பிடிக்கவில்லை, கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு பொய் சொல்கிறேன். இந்த வெண்கானில் வந்து இப்படி சிந்தினை புனம் காத்திந்தே சிறுகுடி வாழ்ந்து நின்றோ.
எந்த சொல்படி கேட்டு எந்த நின்று சொல்படி கேட்டு இந்த கலிகமா மலைக்கே வந்தாள். எந்த சொல்படி கேட்டு கலிகமா மலைக்கே வந்தாள். சுந்தரமாதினியே சுகந்தனில் இருக்கலாமே. சுந்தரமாதினியே சுகந்தனில் இருக்கலாமே. சுந்தரமாதினியே சுகந்தனில் இருக்கலாமே. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா நல்லாவே சும்மா. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா தள்ளாதே சும்மா. அள்ளும் பகலும் இந்த அவதையை விடுத்து அள்ளும் மகளும் இந்த அவசையை நீ விடுத்து வழிய உள்ளும் போல இருப்பாய் செவி மறுத்து. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா தள்ளாதே சும்மா. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. புளியது பசுவின் தோலை புளியது பசுவின் தோலை போற்றி முந்திரதை போல் நடிகவும் நீதங்கள் பேசி நிறைய மொழி உரைக்கு நயவும் இதங்கள் பேசி நயமொழி உரைத்து நின்றேன். பழி வெறுப்பிக்கை ஆண்டி பாலனை மனம் சொல்லி பழி பெரும் பிச்சை ஆண்டி பாலனை மனம் செய்வேனோ. பழி பெரும் பிச்சை ஆண்டி பாலனை மனம் செய்வேன். பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவர் பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவர் பூமியில் போர் சொற்கள் புகழும் ஆறுதல் பூமியில் போர் சொற்கள் புகழும் ஆறுதல் கைவரிசை செல்லாது போ கட்டு வந்தால் கைவரிசை செல்லாது போ கைவரிசை செல்லாது போ கட்டு வந்தால் கைவரிசை செல்லாது போ. உனக்காகவே நான் சொன்னேன் போகின்ற சினமே. உனக்காக பேசுகிறேன் ஒரு சின்னமே. போகின்ற சினமே மனக்கவலை கொள்ளாதே மாநிலத்தின் யோகனை சொல்லும் மனக்கேளம். எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போது எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இடுப்புணத்தில் இல்லாமல் எங்கேயும் இது கைவரிசை செல்லாது போ கட்டு வந்தால் கைவரிசை செல்லாது போ. வேறொரு இல்லை மேதில் உன்னை சேர்க்க வேறொருவரும் இல்லை மேதையில் உன்னை சேர்க்க சொல்லும் என் மனக்கேளம். எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போது இனிப்புணத்தில் இல்லாமல் எங்கேயும் கைவரிசை செல்லாது போ. கோச்சுக்க மாட்டியில என்ன கொஞ்சம் முடியும் பெரிய இடத்து பிள்ளை ஆமா பெரிய வீட்டு பிள்ளை பெரிய மனுஷன் பெத்த பிள்ளை இல்ல தோற்றுவிச்சப்பட்ட பிள்ளை. நான் ஏதாவது வாய் என்ன சொல்ல வர்ற நீ? இல்லை நான் ஏதாவது வாய்க்கு துடுக்கா பேசினா நீங்கள் கோவிச்சு கூடாது. வேற நேரம் நீ துடுக்கா பேசவே இல்லை தானே. அல்ல நான் எதுவுமே தவறாக பேசவே இல்லையே. மக்கள் எல்லாத்துட்டையும் ஒரு மன்னிப்பு. உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் தேவல் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களும் கோவிச்சக்கூடாது. அப்புறம் பக்கம் மேலக்காரவங்க நீங்கள் யாரும் கோவிச்சுக்க மாட்டீங்களே. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ ஒட்டமைக்குள்ள வந்து உமைக்கை நாக்கரையோ ஒட்டமைக்குள்ள வந்து உமைக்கை நாக்கரை கைவரிசை செல்லாது போ. கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கூட்டி கொடுப்பது கோத்திரத்திலும் இல்லை. சீமாட்டி உன்னை காட்டி மனப்பிடிப்பில் சொல்லும் என் மனக்கேளம்மா. திருட்டு நாரத முனியே திருட்டு நாரத முனியே திருப்புண இடத்தில் பிதற்றிரி அடிக்கடி புறத்து இடத்தில் பிதற்றி அடிக்கடி திருட்டு நாரத முனிகே உருட்டு விரட்டும் கொண்டு மிரட்டில் அடிக்கடி உருட்டு விரட்டும் கொண்டு மிரட்டில் அடிக்கடி உருட்டு மாயரியும் முரட்டு ஜாதிய நாள் புரட்டு மாயரியும் முரட்டு ஜாதிய நாள் கொஞ்சு வேணோ நோ 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 கெஞ்சு வேணோ கொஞ்சு வேணோ கந்தனை கெஞ்சு வேணோ சும்மா பஞ்சத்துக்கு பாட வேண்டாம் திருக்காரக முனிகே. அறிவில்லா மடச்சிறுமி எனக்கு அறிவில்லை. அறிவில்லா மடச்சிறுமி அறிவில்லா மடச்சிறுமி அடிக்கடி உரைப்பதை தடுத்தவ மதிக்கிறார். அடிக்கடி உரைப்பதை தடுத்தவ மதிக்கிறார். அறிவில்லா மடச்சிறுமி நெறியுடனே நான் சொல்லும் நீதிதனை எண்ணாது. எண்ணாமல் நெறியுடனே நான் சொல்லும் நேருக்கு மாறாய் பேசி பிணற்றுகின்றாய் ஏசி. நேருக்கு மாறாய் பேசி பிணற்றுகின்றாய் ஏசி. இது தகுமா? தகும் தகும் தகுமா? நியாயம் வழியாகுமா? ஆகும் ஆகும். ஏன் உனக்கு ஞானம் இல்லை? எனக்கு ஏன் உனக்கு
ஞானம் இல்லை அறிவில்லா மடச்சிறுமி. அறிவில்லாத மடச்சிறுமி இன்று காலை சூரியன் அஸ்தமா உனக்கும் மாப்பிள்ளை கந்த கடவுளுக்கும் திருமணம் நடத்திய பெண். இல்லாவிட்டால் நான் பிரம்மபுத்திரனும் இல்லை, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் இல்லை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். போயிட்டு வாங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். என்ன வார்த்தை கேட்டுட்டாரு என்னை பார்த்து? அறிவில்லைன்றாரு, ஞானம் இல்லைன்றாரு. எனக்கு ஞானம் இல்லையா? எனக்கு ஞானம் இல்லையா? எனக்கு அறிவு இல்லையா? என்ன கேள்வி? என் கூட வந்து நடிக்கிறீங்களா? உங்களுக்கு முத அறிவு இருக்கா? உங்களுக்கு ஞானம் இருக்கா? முத என்னைய எப்படி கேட்கலாம்? இப்போ ஞானம் உள்ளவங்க தானே போய் என்னை கூட்டி வர முடியும். ஞானம் இல்லாதவங்க தான் ஞானம் இல்லாதவங்களை கூட்டிட்டு வர முடியும். இப்போ சொல்லுங்க, வந்திருக்கிற 9 பேருக்கு ஞானம் இருக்கா இல்லையா? இல்லை. அப்ப எனக்கும் இல்லவோ அக்காவை போய்த்த, அதனால ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஒரு நாரதர் என்னை பார்த்து ஞானம் இல்லைன்னு கேட்கிறாரு, அறிவு இல்லைன்னு கேட்கிறாரு. நீங்க சொல்லக்கூடாதா? ஏன் சாமி, ஞானம் இல்லாத எங்க அக்காவை எப்படி சந்திக்க வந்தீங்க, அறிவு இல்லாத அக்காவை எப்படி சந்திக்க வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறியா? அண்ணன் தம்பி நீங்க எல்லாம் எதுக்கு இருக்குது? எப்படி கோபம் வருது? மயக்கத்துக்கு அடிச்சிருவேன், அவர் சண்டைக்கு வந்துடுவாருன்னு பேசாம பொறுமையா இருக்கேன். அதனால வர வேண்டும் முருகா, வர வேண்டும் முருகா, வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. வேல் பிடித்து விடை தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு சின்ன போய் சொல்லியிருக்கேங்க அண்ணா. 2 மாசத்துக்கு முன்னாடி எம்புட்டு போய் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம தானே செய்கிறோம். அம்புட்டும் பொய்யா போச்சே. வர வேண்டும் முருகா, வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. ஓம் நமச்சிவாய வாழ்க, வாழ்க. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று கூறக்கூடிய முத்தெழுக்கு முதல்வனாக விளங்கும் கைலாசபதியின் முக்கனிலிருந்து புறப்பட்டார் தீப்பொறிகளை மக்கள் தேவனால் ஏந்தி சென்று கங்கையிலே சேர்க்க கங்கை பெருக்கெடுத்த 6 முதல் விழிப்பொருள் சேர்க்க சரவண பொய்கையிலே 6 தீப்பொறி தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக அவதரிக்க 6 குழந்தைகளையும் எனது அன்னை ஆதிசக்தி அன்போடு அரவணைத்து சிரமாரம் கரமணி 2 உடல் ஒன்றுமாக நான் காட்சியளிக்க பெற்று ஞான சக்தி அமையப்பட்ட வேலாயுதம் கையில் ஏந்தி ஸ்கந்த மார்த்தம் எப்படிந்து
சரவணத்திலே பிறந்தால் சரவணன் என்றும் கார்த்திகை மாதங்கள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற காரண அவதார மகிமையோடு நம்ம வீர்களை சிருஷ்டித்து பிரம்மதேவினை சிறையில் எடுத்து தேவர்களுக்கு அபஸ்தம் கொடுத்து தேவசேனாதிபதி என்று பட்டம் பெற்று தேவேந்திரமல் தேவியானியை தென்பரங்குடிலே மனமுடித்து தேவர்களை மற்ற அவரும் போற்றி புகழ்மொழியத்தை நிகாசலத்தில் விற்றுள்ளோம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற கூற்றுக்கு ஏற்றது போல் தமிழ் காணம் வருகிறார் பழம்பெரும் புலமை அவை புராட்டி. சந்திப்போம். பலம் நீயப்பா ஞான பலம் நீயப்பா தமிழ் ஞான பலம் நீயப்பா அப்பா தமிழ்நாட பழம் அப்பா சபைதல்லில் திருச்சபைதல்லில் உறவோர்க்கு பொருள் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா தமிழ்ஞான பழம் அப்பா. ஓ கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா சதா சர்வகாலமும் இந்த கிழவி முருகா முருகா என்று உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேனப்பா. நல்லாசி கூற வேண்டும் அப்பா. வருகை வருகை அவை மூதாட்டிய வருகை தங்களின் வருகையோ அன்று பழம் கிடைக்கவில்லை என்று திரு ஆமினங்குடி குன்று சென்ற பொழுது அன்று ஒலித்த அதே குரல் தமிழ் அகமகிழ்கிறேன். வந்ததின் காரணம் தங்களை வாழ்த்தி என் மனதில் உள்ள பாட வேண்டும் என்று ஏது பிழை செய்தாலும் இந்த கிழவியை காத்தர வேண்டும் அப்பா. அப்படியாகட்டும். எது பிழை செய்தாலும் எது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி இது புரிகின்ற தெய்வமே 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 ஏது செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி இது புரிகின்ற தெய்வமே முருகா 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 ஏது விலை செய்தாலும் ஏழையே எனக்கு இறங்கி தீது புரிகின்ற தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர்தனிலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர்தனிலே நாயேன் பிழைக்கின்றவாறு அருள்வாய் முருகா 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 நீ எல்லாம் தெய்வ
தெய்வம் இல்லை நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா 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 நீ எல்லாரும் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை தாயாய் அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் தந்தை புரிந்தாய் தாயாய் அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் தந்தை புரிந்தாய் தள்ளி செய்தாய் ஞான குருவாய் எனக்கு நல்லி செய்தந்தாய் திருவேணி உள்ளோடு இருந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயே நானும் நல்லவனாக நாயேனே நானும் நல்லவனாக நாயே நானும் நல்லவனாக ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தால் நீ எல்லா தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழவில்லை வாயார் பாடி பழமாறிட வேண்டும் ஆளாடிருந்தோம் வாயார பாடி மனமாற நினைத்து வணங்கிடவே இங்கு வாழ்நாள் இன்பம் தூயா முருகா மாயோ மருகா தூயா முருகா மாயோன் மருகா தூயா முருகா மாயோ மருகா தொழுவதுங்கு என்று யான் பெற்ற இன்பம் தொழுவதுங்கு எங்கு யான் பெற்ற இன்பம் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை முருகா முருகா அவையே முருகா தமிழே தமிழ் நமுதமே தங்கள் திருவாயால் தமிழ் இசை கேட்டு அகமகிழ்ந்தேன் என்ன வர வேண்டும் என்றும் உன்னையே நினைத்துக்கொண்டு சதா சர்வகாலமும் முருகா முருகா என்று உன்னையே நினைக்க வேண்டும் அப்பா அந்த ஊர் வரம் போதும் எனக்கும் அப்பா அப்படியே ஆகட்டும் நான் சென்று வருகிறேன் அப்பா மயிலேறும் மன்னவான் என் மனம் ஏற இங்கு வான் மயிலேறும் மன்னவான் என் மனம் ஏற இங்கு வான் மகிழ்கிறோம் மன்னவாயின் மனம் இறக்கின்று ஆசைகள் வீரம் நல்லவாவும் சிறப்பெல்லாம் சொல்லவா அழகான அமுதம் நீ அறிவான குமுதம் நீ அழகான அமுதம் நீ அறிவான குமுதம் நீ அழகான அமுதம் நீ அறிவான குமுதம் நீ நெறியோடு நடப்பவரை வாழ்கின்ற தலைவன் நீ மெய்யோடு நடப்பவரை வாழ்த்துகின்ற தலைவன் நீ மகிழ்கிறோம் மன்னவாயன் மனம் நிறைந்த வாதைய வீர நல்லவாவும் சிறப்பெல்லாம் சொல்லவா
தப்பெல்லாம் சொல்லவா முருகா முத்தமிழ் குமரா அடியே நாரத அன்பு வணக்கங்கள் வழங்கும். இங்கே ஔவையாராக நடித்த அருமை சகோதரர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கும் முருகனாக காட்சியளிக்கும் அருமை சகோதரர் சிங்கராஜ் அவர்களுக்கும் பேர் தெரியல என்ன சொன்னாப்புல தொத்தன் மட்டன் சால் அவர்கள் தலா 51 நன்றி தலைவர்கள் அன்னார்களுக்கு நெஞ்சம் நன்றி. இங்கே என்னை பாராட்டி கனிஷ்கா மகிழினி காத்தடிச்சாம்பட்டி இங்கே இங்கே எனக்கு ரூபாய் 101 அன்பு பிடித்து கொடுத்திருக்கார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி வணக்கம். இங்கே ஔவையார் வேஷம் வந்து இதோட ஒரு 4வது முறையாக தான் நான் ஔவையார் வேஷம் மேடையில் போடுறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தம்பி போடு தம்பின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து பாசமிகு என் உடம்புறவா அண்ணன் சிங்கராஜா அண்ணார்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி நன்றி எடுத்து வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள இந்த 101 உங்களுக்கு அதுக்கு நன்றி சொல்லுங்க மாப்பிள்ள. இது ஃபர்ஸ்ட் வந்து 100 இது ஆளுக்கு 50 ஆமா இது நாரதருக்கு 50 ரைட் கணக்கு ஒப்படைக்க சில்லற பாத்தியா நீ இருக்கு ஏன் மாப்பிள்ள இப்படி சில்லற தரவா நடந்துக்கிறிய? வருக வருக கானப்பிரியர் வருக கலைவாணியின் முதல்வர் வருக நான்முகன் மைந்தனி நாராயணன் பேரனாரி வருக வருக தங்களின் வரவோ நல் வரவாகுக. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு தமிழ் பண்பாடு குன்றாது இன்று என்னால் இயன்றளவு மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகம்பாரனை குணம் கொள்கையை
அது அங்கே போகுது. ஒரு பாயிண்ட் மட்டும். நாரதரே வந்ததின் காரணம்? முருகா, வேள்விமலை சாரடிலே திணைச்சோலை மத்தியிலே தங்களுக்கென ஒரு அழகிய கனி கண்டே நாரத முனி அறிய வேண்டும் சுப்பிரமணி. அழகிய கனி. ஆமாம். அழகு என்றாலே அதனுடன் சேர்ந்த சில ஆபத்தும் இருக்கும். இதில் ஆபத்து இருக்கா? ஆபத்து இருக்கு. ஆபத்து. ஆ என்றால் உயிர், 10 என்றால் சகலம். ஆக உயிரையும் கொடுத்து சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கனி. அப்படியா? கனியின் மேன்மை எடுத்து கொடுக்குறேன். குறுமை பாண்டோய். மாங்கனிக்கும் தேன் கதலி மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும் இனிக்கும் ஒரு பூங்கனிகை கண்டு மனம் பொறித்தேன் முருகா. முருகா அக்கனிக்கணமே முருகா முருகா அக்கனிக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து முருகா முருகா முருகா. அப்படிப்பட்ட சிறப்பான கனி, அழகான ஒரு கனியின் பெருமை, கனியின் சிறப்பை கேட்கும் பொழுது இப்படியே சென்று அப்படியே எடுத்து புசிக்கலாம் என்று தோணுகிறது. தோணணும், அப்படி சொல்லணும். சுவைதரம் தேன் கனியே, சுவைதரம் தேன் கனியே
என்றால் யார் அந்த பெண்டு? இளையவள். எங்கே இருக்கிறாள்? என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? திணைப்புணத்தில் தங்களுக்காக காவலை மேற்கொண்டு ஆளோலம் சோ என்று பரநோட்டி. நான் என்ன செய்ய வேண்டும்? எவ்வாறு செல்ல வேண்டும்? தாங்கள் இப்படி செல்லாமல் வேற வேடுவராக ஒரு மாறி சென்று மான் குட்டியை துரத்தி வருவதாக கூறி தங்கத்தமிழ் பேசி 8 வகை திருமணத்தை காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய களவு திருமணத்தை முடிந்து திருக்காட்சி தர வேண்டும். மான்குட்டியை துரத்தி வந்தேன்னு சொல்லுமா, தேடி வந்தேன்னு சொல்லுமா? தேடி வந்தேன் என்று சொல்லணும். தேடி வந்தேன்னு சொல்லணுமா? என்ன துரத்துவதற்கும் தேடுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தாங்கள் சொல்வது போல வேடுவனாக சென்ற நவளை கண்டு இதமாக பதமாக இங்கிதமாக தங்க தமிழ் பேசி மங்களகரமாக மாலை சிட்டி இப்படி எல்லாம் சென்று பெண்மணி மனம் முடிக்க வேண்டும். அது எப்படி சொல்லணும்? எப்படி மனம் பிடிக்கணும்? அதான் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய காந்தோரம் என்று சொல்லக்கூடிய களவு திருமணம். காதலிக்கணுமா? ஆமா. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு காதலிக்க ஆள் இருக்கு, நேரமும் இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு வருவீங்களா? நிச்சயமாக. எப்படி வருவீங்க? இருக்கிறவங்க பார்த்தா போதும். அவங்க யாரும் எந்திரிச்சு போகாம பார்த்துக்கலாம். இவங்களை மட்டும் உட்கார வச்சோம்னா போதும். அதனால நாவிலே பாமாலையும் 4 மூளைக்கு 4 பேர் நின்றுட்டு யாரையும் விட வெளியில் விடக்கூடாது. நாவிலே பாமாலையும் கரங்களிலே பூமாலையிடும் தாங்களுக்கு என்றுமே வாடாத எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம். புகழ்பாலை கந்தபுரம் சுட்டீரேன். ஒரு 10 கீதா கொஞ்சமா சுமந்து சுமந்து அன்பு சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் இணைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. அன்ப சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் இணைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாம். பேசாமல் போனதென்ன பாசம் பூரா மண்ணிலே வீசாமல் வீசும் இங்கே பாசம் புயல் மண்ணிலே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. அன்ப சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் இணைந்து நேசம் எனும் கோட்டையிலே காவல் இன்னும் நேசமென்னும் கோட்டையிலே காவல்
வைத்த மாமா என்னை தவிக்க விடலாமா என்னை தவிக்க விடலாமா என்னை தவிக்க விடலாமா என்னை தவிக்க விடலாமா. மேடைகளில் சிறப்பான மேடைகளில் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.